நான் யார் தெரியுமா? 29 அனுபவ் ஃபவுண்டேஷன். வளசரவாக்கம் அருகில் உள்ளது ஜே கார்டன். நடிகர் ஜெய்சங்கர் தோட்டம் உள்ளதால் ஜே கார்டன் என பெயர். போரூரைச் சேர்ந்தது. சின்ன போரூர் என்பார்கள். நடிகர் பாஸ்கர் வீட்டு அருகில் உள்ளது எங்கள் வீடு. செய்தி வாசிப்பாளர் பாத்திமா வீடும் அங்கேதான் உள்ளது. எங்கள் வீட்டுக்கு அருகில் ஹவுஸ் ஓனர் வீடு. எதிரே கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர். சரவ் நர்சிங் படிக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரெயினிங் கொடுத்தார்கள். அமைதியான ஏரியா. ஹாஸ்பிட்டல் எதிரே பெரிய கிரவுண்ட். கோபி நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட அங்கேதான் செல்வான். வந்த சில நாட்களில் கடைக்காரர் கண்ணன் மீனாவுக்கு நண்பரானார். சித்ரா, ராமு, குமார், மகா ஆகியோர் கோபி, பிரியா, சத்யாவுக்கு நண்பர்கள் ஆனார்கள். கோபி 9ஆம் வகுப்பு, பிரியா 7ஆம் வகுப்பு. கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் படித்தார்கள். பஸ்ஸில் சென்று வந்தார்கள். கஷ்டப்பட்டார்கள். சத்யா 5ஆம் வகுப்பு, கிரேஸ்ட் சர்ச் ஸ்கூல், விருகம்பாக்கம். சத்யாவும் அந்த சின்ன வயதிலேயே பஸ்ஸில் சென்றாள். அந்த வீட்டுக்கு நான் வரும்போது எனக்கு எந்த வேலையும் இல்லை. புது ப்ராஜெக்ட் எடுத்து செய்யவா, இல்லை ஏதாவது கம்பெனியில் வேலை செய்யவா? குழப்பம். மீனா கண்ணன் மளிகை கடையில் பொருட்கள் வாங்கி 1 மாதம் சமாளித்தாள். ஹிந்து பேப்பரில் அனுபவ் ஃபவுண்டேஷன் விளம்பரத்தை பார்த்தேன். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேலை கிடைத்தது. முதல் ப்ராஜெக்ட் நங்கநல்லூர், அனுஷா அப்பார்ட்மெண்ட். பெரிய ப்ராஜெக்ட். நடேசன் எம்டி இளமையும் வேகமும் நிறைந்தவர். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சங்கர்லிங்கம் என்ற நண்பராகவே பழகினார். முத்துக்குமார் சைட் சூப்பர்வைசர் மற்றும் சில அசிஸ்டன்ட். எங்கள் வேலையின் வேகத்தைக் கண்டு கம்பெனி என்னை ஆச்சரியமாக பார்த்தது. அப்போதெல்லாம் பஸ்ஸில்தான் போய் வந்தேன். கம்பெனி எனக்கு பஜாஜ் M80 2 வீலர் வாங்கி கொடுத்தது. எனக்கு இப்போது போய் வர எளிதாக இருந்தது. கண்ணாவுக்கும் உமாவுக்கும் கல்யாணம் நிச்சயமானது. வடபழனி கோயிலில் கல்யாணம். பத்திரிகை அடித்து நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து அழைத்தேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் தம்பி ராமசாமி வந்தான். வரும்போதே குளிர் ஜுரம். நடுங்கினான். அன்று இரவே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். ட்ரிப்ஸ் ஏற்றினார்கள். விஷஜுரம் என்றார்கள். நானும் மீனாவும் அவனுடன் ஹாஸ்பிட்டலில் தங்கி பார்த்து கொண்டோம். மீனா வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அலங்காரம் செய்து அப்பா அம்மாவுடன் கல்யாணத்துக்கு அனுப்பி வைத்தாள். கல்யாணம் முடிந்த உடனே கண்ணாவும் உமாவும் ஹாஸ்பிட்டல் வந்து எங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி சென்றார்கள். மறுநாள் முக்கூடல் சென்று மறுவீடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். விடுமுறை முடிந்ததால் உமாவை அழைத்துக் கொண்டு பஞ்சாப் சென்று விட்டான். சில நாட்களில் உமாவின் பெற்றோர் பஞ்சாப் சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து தனி குடித்தனம் வைத்துவிட்டு திரும்பினார்கள். தம்பி குணமாகி வீட்டுக்கு வந்தான். கோபி, பிரியா, சத்யாவுடன் நிறைய கதைகள் பேசுவான். அரசியல், சினிமா, தெய்வ வழிபாடு என்று எல்லா துறைகளிலும் பேசுவான். குழந்தைகளுக்கு அவற்றில் ஆர்வத்தை வளர்த்தான். தாமரை மன்றம் என்று பெயர் வைத்து ராமு, சித்ரா, மகா, குமார் இன்னும் சிலரை சேர்த்து கொண்டு மீட்டிங் போடுவான். கோபி ராமசாமி சித்தப்பாவுடன் சேர்ந்து மாதம் ஒரு மேகசின் வெளியிட்டான். அதை எல்லா வீட்டுக்கும் அனுப்பி விமர்சனம் வாங்குவான். படிப்பில் கவனம் குறைய நான் ஒரு நாள் கோபியை அடித்து விட்டேன். கோபத்தில் சைக்கிளில் எங்கோ சென்று தாமதமாக வந்தான். வந்த உடனே உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தான். அன்று முதல் படிப்பில் முழு கவனம் செலுத்தினான். அவனுக்கு சுவரில் பிளாக் போர்டு செய்து கொடுத்தேன். பாத்ரூம் முழுவதும் அவனுடைய கையெழுத்துதான். பாடத்தில் வரும் ஃபார்மார்க்களே எழுதி வைப்பான். செப்டம்பர் 18 வந்தது. பிரியா அந்த தெரு முழுவதும் ஒவ்வொரு வீடாகச் சென்று சாக்லேட் கொடுத்து பிறந்த நாளை கொண்டாடினாள். அதேபோல ஆகஸ்ட் 25ஆம் நாள் சத்யாவும் சாக்லேட் கொடுத்து பிறந்தநாள் கொண்டாடினாள். ஆயுத பூஜை வந்தது. நடிகை ஸ்ரீதேவி பில்டிங்கில் எங்கள் ஆபீஸ் மாறியது. நான் குடும்பத்தோடு சென்றேன். கம்பெனி சைட் ஆபீஸ் நண்பர்களும் எழுந்து நின்று எங்களை வரவேற்றார்கள். மீனாவுக்கு மறக்க முடியாத நாட்களுள் அதுவும் ஒன்று. அன்று புஷ்பா தன் அம்மா
மயிலுடன் வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் பங்களா ஓனர் வீட்டுக்குச் சென்று வந்தார்கள். அம்மாவை விட்டுவிட்டு கொடைக்கானல் சென்றார்கள். டிசம்பர் 20ஆம் நாள் கோபி பிறந்த நாள். எல்லா நண்பர்களையும் அழைத்து கேக் கட் பண்ணி கொண்டாடினான். வழக்கம் போல பிறந்தநாள் ஆடைகளை பாண்டிப்பையார் நாயுடு ஹாலில் எடுத்தோம். பொங்கல் வந்தது. கோபி தன் நண்பர்களுடன் டான்ஸ் பிராக்டிஸ் செய்தான். ஸ்டேஜ் ஏற்பாடு செய்து டான்ஸ் ஆட வைத்தோம். ஜெய்கார்டன் ஜனங்கள் புகழ்ந்து வாழ்த்தினார்கள்.